அப்படின்னு தான் சொல்லுவேன். என் நண்பன் ஸ்ரீராம் மூலமாக என்கிட்ட வந்துச்சு இந்த ஸ்கிரிப்டு. ஒரு கதையை படிக்கும்போதே தெரிஞ்சிடலாம் அந்த கதையை எழுதினவரோட மனநிலை என்னன்னு தெரியும். அந்த மனசு தான் ராம் சக்கரியை என்கிட்ட கொண்டு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதானே சொல்ல நினைக்கிறீங்க, வாங்க சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இந்த பயணம். இப்போது என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல நண்பனாக வந்து நிற்கிறார் இயக்குனர் ராம் சக்கரி. ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறது ரொம்ப அரிது. இவங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா நிறைய உண்மையோடையும் நிறைய எளிமையோடையும் நம்மளால் அந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பங்கு இருந்துடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. அப்படி இருக்கிறவங்களால தான் அந்த உலகமே இயங்குதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி. வாழ்க. இந்த படத்தில் என்னோடு நடித்த எல்லாருமே, ஏன்னா அவர் வந்து எப்படின்னா எனக்கு அவருக்கு எப்படி சிங்க் ஆச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எதையுமே யோசிக்கவே மாட்டேன். நான் டக்குன்னு முன்னாடி கால் எடுத்து வச்சிருவேன். ஆனால் அவர் நிறைய யோசிப்பார். எனக்கு அவர் அப்படியே ஆப்போசிட். அவர் இந்த படத்தில் ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ ஆழமாக யோசித்து அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் பார்த்து அதில் ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சி ரொம்ப க்ளீனாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அதனால தான் அந்த படத்தில் அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப நல்லா வர வேண்டியவன்டா, என்னமோ ஒன்று நடக்குது, அது சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப சரியாக போச்சு. கடைசி நான் படம் பார்த்தோன்னே ரொம்ப வியந்துட்டேன். படம் பார்த்தோன்னே அந்த லென்சிங் சென்ஸ், அது எங்கள் டைரக்டர் அடிக்கடி சொல்லுவார். எந்த இடத்துல எந்த லென்ஸை பயன்படுத்தணுன்றது ஒரு கேமராமேனுக்கு தாண்டா தெரியும், அவன் தான் சரியான கேமராமேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருந்தார். நான் படம் பார்த்த உடனே முதல்ல கூப்பிட்டேன், வாழ்க, இன்னும் பெரிய இடம் இருக்குது உனக்கு சினிமாவில், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சங்கர் சூப்பராக பண்ணார். நான் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஸ்கூல் பஸ்ஸுக்காக ஒரு 4-5 பஸ்ஸை வச்சு ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் எடுக்க போகிறேன்டா தம்பி, இது எப்படி எனக்கு டிசைன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்காக போய் 4 பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பஸ்ஸுனா இந்த பஸ், குட்டி பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை வச்சு பண்ணுங்கண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணேன்னு சொல்லி எனக்கு கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உழைப்பாளி. இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. இங்கேருந்து கிளம்புறேன், எங்கே போவீங்க? இல்லை போகிறேன், இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு இந்த இடம் எனக்கு ஒவ்வொரு என்னால் அந்த இடத்துக்கு பொருந்த முடியல, மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நெஞ்சு அடைக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், உனக்கு ஒன்றுமே இல்லையன்றாங்க. அப்புறம் ஏன் எனக்கு இந்த இடம் பொருந்தலை? ஸோ பொருந்தாத ஒரு இடத்துல பொருந்தாத ஒரு வேலையை பார்த்துட்டு நான் இருக்கேன்னு எனக்கு தோணுது, அதனால் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த நண்பர் கொஞ்ச நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் மறந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு கோவிட் முடிஞ்ச டைம், கோவிட் முடிஞ்சு படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. கும்பகோணத்தில் ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அப்போ சொல்கிறார், கனி இந்த கோவிட் ஊசி போட்டதுக்கப்புறம் எந்த மருந்தும் வேலை செய்ய மாட்டேங்குது, காய்ச்சல் வந்தால் காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, வயிற்று வயினா இருந்துக்கிட்டே இருக்குது, எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, நம்ம உடம்புக்குள்ளே என்னத்தையும் அனுப்பிச்சி விட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தது. அப்போ ஆசான்னு ஒருத்தரை போய் சந்தித்தேன். இவர் பேரை சொல்லலை, ஆசான்னே சொல்கிறாங்க. ஆசானை சந்தித்தேன், இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, எந்த மருத்துவமுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், கடைசியாக எப்போ செருப்பு இல்லாமல் நடந்தீங்கன்னு கேட்டார். நான் நடந்தே ரொம்ப நாள் ஆச்சு. நடங்க, மழை பெஞ்சா நனைங்க, வெயில் அடித்தா காய்ங்க, செருப்பு இல்லாமல் நடங்க, பசிச்சா சாப்பிடுங்க, இதுதான் வைத்தியமா? ஆமாம், இதுதான் வைத்தியம், போங்கன்ட்டார். பேசினா பேசிகிட்டே போகலாம். என் நண்பனை இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப கண்டுபிடிச்சது, சந்தித்தது, இது கூட இறை அருள் தான் நான் நினைக்கிறேன். வந்தவொடனே சரவணனை பார்த்து கட்டி பிடிச்சி அவங்க மகிழ்ந்துக்கிட்டது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஊர் திரும்பி வந்துடுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னா எல்லாத்தையும் உதவி விட்டு ஓடுறது கிடையாது. நம்ம இப்போ இருக்கிறத விட இன்னும் செல்வ செழிப்போடு, அதாவது பணக்காரன் வேலை, செல்வந்தன் வேற. பணக்காரன் பிரச்சனையோடய இருப்பான், செல்வந்தன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான். உங்களை எல்லாரும் செல்வந்தன் ஆக்குறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. இந்த படைப்பில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இந்த நிகழ்வுக்கு வந்து எப்போவுமே டைரக்டர் சொன்னார், சார் நான் வழக்கமாக என்ன செய்வேன், வாங்க இவங்களை கூப்பிடுவேன் இவங்களை கூப்பிடுவேன் சார்,
நம்ம வந்து செந்தமிழன் சாரை கூப்பிடுவோம். அவர் வந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய வேலைகள் இப்போது ஏதோ நடந்திருக்கு. நான் பேசும்போது இல்லை எனக்கு வர இயலாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராம் பேசினோடனே மனசு மாறி இருக்குது. அந்த வேலை பழுவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், முக்கியமான இந்த மொத்த டீம் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். கோதண்டம் இவ்வளோ நேரம் பேசினாரு, அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு புரியுதா? உண்மையை சொல்லுங்க. இல்லை இல்லையா? அதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அதுக்கான ஒரு கேரண்டி இருக்குது. நான் வந்து இந்த படத்தை இன்னும் பார்க்கல, அதனால் வந்து அதை சம்பந்தமாக நான் வந்து பேசுறதுக்கு பதிலாக இந்த படத்துக்கு எனக்கும் எப்படி ஒரு தொடர்பு வந்ததுன்றதை பற்றி நான் பேசுகிறேன். முதல்ல இந்த விழாவினுடைய கதாநாயகன் இசையமைப்பாளர், அவருக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டலோட இந்த விழாவை நம்ம வந்து அவரை ஆசீர்வதிக்கணும். ஃபஸ்ட்டு நான் பேசக்கூடிய நபர் வந்து கனி சார். அது ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவரும் சரி, நாங்கள் 2 பேருமே வந்து கேபி சார் அவங்களுடைய பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தாங்க. அவர் ரொம்ப பெரிய ஸ்டூடெண்ட்டு, நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, மொக்க ஸ்டூடெண்ட் வச்சுங்க. ஸோ என்னுடைய முதல் படம் அவங்க தான் என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ எனக்கு முதல்ல என் படத்தில் டைலாக் சொல்லி கொடுத்தவர் கனி சார் தான். ஸோ அதுலேருந்து எனக்கு பழக்கம். இப்போ அடுத்த படம் அவர் கூட நான் நடிச்சிட்டு இருக்கேன், ஸ்கூல் பஸ்ஸுன்னு ஒரு படம். அது ஏன் சொல்லுன்னு கேட்காதீங்க. அந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர். அந்த படத்தில் அவ்வளோ அழகாக அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருப்பார். அதுலேருந்து நான் அவரை வந்து தம்பியோ அண்ணனோ சாரோ கூப்பிடுறதில்ல, சலாம் மும்பை. அதுலேருந்து அவர் எனக்கு பாய் தான். ஸோ நாங்கள் 2 பேரும் பார்க்கும்போது சலாம் மும்பை தான் சொல்லிப்போம். அதை நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரராக எடுத்துக்கலாம், இல்லை ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அண்ணான்னு எடுத்துக்கலாம், இல்லை தம்பின்னு எடுத்துக்கலாம், இல்லையா பாய் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே யங்காக அப்படியே ஃபிட்டாக ஒரு யங் பாய் மாதிரி இருப்பார் கனி சார். டேரக்டருக்கு என்னை சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது படத்தை தாண்டி இந்த மூவியில் நான் நிறைய நல்ல மனிதர்களை சந்தித்தேன். நிறைய அன்பான ஒரு செட்டில் இருந்தேன். நான் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணேன். இவங்கள மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் டீமை நான் நிஜமாவே இன்னி வரைக்கும் பார்த்ததில்லை. அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் என்னை வியக்க வச்சுச்சு. அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு ரிசர்ச்சாக இருக்கட்டும், பிளானிங்காக இருக்கட்டும், ஷூட்டில் எல்லாமே பண்ண டீம் இது. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தி என்டையர் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. ஏன்னா பீச் சைடில் ஷூட் பண்ணோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெயிலில் ஒருத்தர் கூட ஒரு சோர்வடையாமல் ஃபுல்லாக எல்லா நேரமும் ஆனால் சிரிச்ச முகத்தோடையே வேலை செஞ்ச மொத்த டீம் எல்லாம் அங்கே இருக்காங்களா, ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க தெரியல. பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. எல்லாரோட நான் இந்த செட்டில் வந்து நிறைய அன்பு எளிமை இருந்துச்சு. அது ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் கனி சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சுவலாக எக்ஸைட்டிங்காக இருந்தது. சரி ஒரு பெரிய ஆக்டரோட நடிக்க போகிறோன்னு. ஆனால் செட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ரொம்ப அழகான ஆக்டர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி ரொம்ப அழகான மனிதர். அவரோட ஒர்க் பண்ணது வந்து இட் வாஸ், நான் எப்படி சொல்லவே தெரியல. இவ்வளோ ஒரு என்கரேஜிங்காக ஒரு செட்டில் ஒருத்தர் இருந்து நான் பார்த்ததே இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார். நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஷாட் நல்லா இருந்ததுன்னா போயிட்டு என்கரேஜ் பண்ணுவார். யாராக இருந்தாலும், யார் நல்ல வேலை பண்ணாலும் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுவார். நண்பர் சமுத்திரக்கனி மற்றும் இயக்குனர் ராம் சக்ரி ஆகியோருடைய அழைப்பினால் இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அமைந்திருக்கிறது. நேற்று இந்த திரைப்படத்தை அனைவரும் பார்த்தோம். அந்த படத்தின் கருவிலிருந்து சில கருத்துக்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த திரைப்படம் இன்று உலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சூழலை சில மாதங்களுக்கு முன்பே பதிவு செய்திருக்கிறது. வளைகுடா நாடுகளில் பணியாற்றுபவர்களுடைய மன நெருக்கடி இன்று ஒரு போரினால் உருவாகி இருக்கிறது. ஆனால் இந்த திரைப்படம் அதே மன நெருக்கடியை பதிவு செய்கிறது. அது ஆயுதப் போரினால் விளைவது அல்ல, சமூக உளவியல் போரினால் எழுவது. இந்த படம் ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புகிறது.
தமிழகத்திலிருந்து எதற்காக வளைகுடா நாடுகளுக்கோ அல்லது அது போன்ற நாடுகளுக்கோ வேலைக்கு செல்கிறார்கள்?